ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் போதும் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சியில் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை பயணிகளுக்கு சிரமமாக மாறியுள்ளது. அதே நேரம் இந்த பகுதியில் இடவசதிகளின் பற்றாக்குறைதான் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க தடையாக உள்ளதாக பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து தலைவர் தெரிவித்துள்ளார். பள்ளிவாசல் பஞ்சாயத்து எல்லையில் வரும் சுற்றுலா மையங்களில் ஒன்றுதான் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சி. தேசிய நெடுஞ்சாலையில் 85 பயணம் செய்யும் போது இந்த நீர்வீழ்ச்சியின் அழகை காணலாம். நீர்வீழ்ச்சியின் அருகில் இயற்கை அழகை கண்டு செல்லும் ஏராளமான பயணிகளும் உள்ளனர். இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடமாக மாறும்போதும் தேவையான அடிப்படை வசதிகளின் குறைவு சுற்றுலாவிற்கும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. கழிவறை வசதிகள் உட்பட உள்ளவை எங்கு தயார் செய்யவில்லை. ஆனால் இந்த பகுதியில் இடத்தின் பற்றாக்குறைவு தான் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த தடையாக உள்ளதாகவும் கிராம பஞ்சாயத்து தலைவர் VG പ്രതീഷ് കുമാർ കൂറിനാർ. സ്ഥലം ലഭ്യമായെങ്കിൽ മാത്രമേ അവിടെ അടിസ്ഥാന സൗകര്യ വികസനത്തിന് വേണ്ടിയുള്ള ഒരു പ്രൊജക്റ്റ് ഏറ്റെടുത്ത് നടത്താൻ വേണ്ടി കഴിയുള്ളൂ. അപ്പോൾ അത് പഞ്ചായത്തിന് മാത്രം കഴിയുന്നതല്ല എന്നുള്ളതുകൊണ്ട് തന്നെ നമ്മൾ ഇവിടെ പഞ്ചായത്തിന് അതിനുവേണ്ടി ഫണ്ട് പ്രൊജക്റ്റ് വെക്കാൻ വേണ്ടിയുള്ള കഴിയും. അത് കാണിച്ചുകൊണ്ട് ബഹുമാനപ്പെട്ട റവന്യൂ മന്ത്രിക്കും എല്ലാം തന്നെ ഇതുമായി ബന്ധപ്പെട്ട് നമ്മൾ ഒരു അഭ്യർത്ഥന വെച്ചിട്ടുണ്ട്. നമുക്ക് സ്ഥലം ലഭ്യമാക്കുകയാണെങ്കിൽ അവിടെ ഏറ്റവും മനോഹരമായ നിലയിൽ ടൂറിസത്തിന് യോജിക്കുന്ന നിലയിൽ തന്നെ ഒരു പദ്ധതി பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்து கொண்டு வருന്നதாയിരിക്കും. ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சியின் அருகில் கடந்து செல்லும் சாலை பொதுப்பணித்துறை முன்பு ஏற்றெடுத்திருந்தது. சீரமைப்பு வேலைகள் நடத்தப்பட்டிருந்தது. இயற்கை அழகால் நிறைந்த பகுதிதான் ஆற்றுக்காடு நீர்வீழ்ச்சி. அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தினால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து வருமானமும் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும். நியூஸ் பியூரோ, அடிமாலி.